வயநாடு முண்டகை கிராமத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் இருவர் புதுமண தம்பதி என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. திருமணமாகி 3 மாதத்தில் மண்ணில் புதைந்து உயிரிழந்த சோக சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. ஒரே குடும்பத்தினர் 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கள விவரங்களை எம்முடைய செய்தியாளர் தங்கமணியிடம் கேட்கலாம். தங்கமணி, மீட்பு பணிகள் தொடர்பான கள விவரங்கள். சியாம், வணக்கம். அதாவது நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி கேரள மாநிலம் வயநாடு மேப்பாடி பகுதியில் தான் தற்போது இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அதாவது அந்த முண்டகை பகுதியில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவினுடைய காரணமாக அங்கு இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக அந்த 7 நபர்களில் 2 பேர் புதுமண தம்பதிகள். அதாவது கடந்த 3 மாதத்திற்கு முன்புதான் ராஜன் மற்றும் பிரியங்கா என்ற இருவருக்கும் பெரியோர்களால் அந்த திருமணம் என்பது நடத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இவர்கள் அனைவருமே அந்த முண்டகை பகுதியில் தான் வசித்து வந்தனர். இந்த நிலையில் அன்றைய தினம் ஏற்பட்ட அந்த மண் சரிவின் காரணமாக அவர்களுடைய வீடு முற்றிலும் அடித்து செல்லப்பட்டது. அதில் இருந்த அந்த 7 நபர்களும் உடல்கள் அந்த அடித்து செல்லப்பட்டது. இந்த நிலையில் பாதுகாப்புத்துறையினர் அவர்களுடைய உடல்களை தேடும் பணியில் ஈடுபட்ட பொழுது அதில் 5 உடல் என்பது மீட்டெடுக்கப்பட்டது. இதில் புதுமண தம்பதி மனைவி பிரியங்கா உடல் மீட்டெடுக்கப்பட்டது. கணவர் ராஜன் மற்றும் அவருடைய சகோதரியினுடைய உடல் இதுவரை தேடப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒரே குடும்பத்தை சார்ந்த 7 நபர்கள் உயிரிழந்த சம்பவம் அந்த முண்டகை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அந்த புதுமண தம்பதியினுடைய கணவர் மற்றும் கணவரினுடைய சகோதரின் உடல் மீட்பு பணி என்பது துரிதமாக நடைபெற்று வருகிறது. அந்த நிலையில் அவர்களுடைய உறவினர்கள் தன்னுடைய மகன் அல்லது மகள் உடல்கள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதா என அவர்கள் இந்த சவக்கிடங்கு பகுதி நோக்கியே வந்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து அவர்களுடைய முகத்தில் அந்த கண்ணீரும் சோகங்களும் தான் ஏற்பட்டு இருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த பகுதியை பொறுத்தவரை தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலம் அந்த சடலங்களை கொண்டு செல்லும் பணியும் அதே சமயத்தில் மீட்டு அந்த உடல்களை இங்கு வைக்கின்ற பணியும் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. ஒரே குடும்பத்தை சார்ந்த 7 நபர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் இதில் புதுமண தம்பதிகள் 3 மாதத்தில் திருமணமான தம்பதிகள் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. அதே சமயத்தில் அந்த உடல்கள் அனைத்தும் அங்கிருக்கின்ற அந்த கிறிஸ்துவ ஆலயத்தில் வைக்கப்பட்டு அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் முடிக்க வைக்கப்பட்டு அவர்களின் உறவினரிடம் அந்த சடலம் என்பது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மீதி உள்ள இருவரின் சடலம் என்பது அந்த முண்டகையில் இருந்து சாலியாறு வரை அந்த தேடும் பணி என்பது துரிதப்படுத்தப்பட்டு இராணுவத்துறையினர் மீட்பு பணித்துறையினர் ஆகியோர் அந்த உடல்களை மீட்டெடுக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.